तो दोनों को ही पवित्र बनाना जरूरी है, क्योंकि आत्मा इस शरीर में अलग अलग कोई 20, 25, 40, 50, 80, 100 वर्ष तक रहता है. ஆத்மாங்கிறது இந்த உடலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அவகாசத்தில் அமர்ந்திருக்கிறது. அதாவது சில பேருக்கு 20 வருஷம், சில பேருக்கு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம்னு. அதன் மூலமாக இத்தனை வருஷங்களில் ஆத்மாவுக்கு இந்த உடலில் நல்ல திக்கான ஒரு ரிலேஷன் ஏற்பட்டுருது இல்லையா? அதனால் ஆத்மா கூட என்ன செய்கிறதில்ல, இந்த உடலை விடணும்னு ஆசைப்படுறதே இல்லை. பாபாவுடைய எல்லா விஷயங்களுமே ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு, உடலுக்கானது அல்ல. ஆத்மாவை பவித்திரமாக்கணும், சரீரத்தையும் பவித்திரமாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவையும் பவித்திரமாக்கணும், இந்த உடலையும் பவித்திரமாக்கணும். இந்த உடல் 5 தத்துவத்தால் ஆனது. இளம் காற்று, ஆகாயம், நெருப்பால். இந்த தத்துவத்தை நம்ம பாவனமாக்க போகிறோம்னா முதல்ல இந்த தத்துவத்தையும், உடல் என்ற தத்துவத்தை நம்ம பாவனமாக்கணும். அப்படின்னா தான் எதிர்கால சதோப்பிரதானமான அந்த தத்துவம் நமக்கு கிடைக்கும். இன்று கூட பாபா முரளியில் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்களாம் கேட்டிருப்பீங்க. கடைசி நேரத்தில் பாபா என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் நம்ம பச்சாதாபம் படக்கூடாது. இன்றைக்கி கூட பாபா அதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை பாப்தாதா, அதாவது பாப்தாதா வந்த சமயத்தில் சொன்னாங்க, தாதி ஜானகி அப்போ அகமதாபாத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியானதாக இல்லை. அப்போ மெசேஜ் அப்படி தான் கொடுக்கப்பட்டது, யாராருக்கு சொல்லணுமோ சொல்லிடுங்க அப்படின்னு தான் மெசேஜ் வந்தது. அப்போது பிரகாஷ்மணி தாதி மவுண்ட் அப்பில் இருக்கிறாங்க, நிர்வேர் பாய்ஜிலாம் இருக்கிறாங்க அந்த சமயத்தில். அப்போ பாப்தாதா அப்போ 1999 2000 வருஷம் பிறக்க போகுது. அந்த புது வருடத்திற்கான மீட்டில் பாப்தாதா வந்திருந்தாங்க. அப்போ தாதிஜியும் நிர்வேர் பாயும் பாப்தாதாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாதி ஜானகி அவங்களுக்கு உடம்பு ரொம்ப கடைசியான நிலையில் இருக்குது, ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்குது. அப்போ பாப்தாதா அவங்களுக்கு பார்த்துட்டு சொன்னாங்களாம், தாதிஜிக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த ஆத்மா உடம்பு எப்படி இருந்தாலும் ஆத்மா அதாவது அந்த அளவுக்கு முழுமையான பிரகிருதி ஜீத்தாக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாப்தாதாவே சொன்னாராம். யாருக்கு? தாதி ஜானகி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தாதிட்டேருந்து மெசேஜ் இதுதான் வந்துச்சு, தாதி இப்போ நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் தாதி மவுண்ட் அபு சாந்திவனம் வந்தாங்க. தாதி அடுத்து 20 ஆண்டு வரைக்கும் மிக ஆரோக்கியமாக இருந்தாங்க. 104 வயசு வரைக்கும் சேவை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மதுரைக்கு கூட போயிருக்கிறாங்க. அதாவது மனதை வென்றால் உடலை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நம்ம மனதை வெல்வதன் கூட உடலையும் அதாவது வெல்ல வேண்டும். 5 தத்துவத்தான அந்த உடலை நாம் என்ன செஞ்சாகணும், நம்ம கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் பாபாவுமே சொல்லுகிறார். ஆக மனதை வென்றவர்கள் உடலை அதாவது உலகை வென்றவர்கள் சொல்லப்படுகிறது. அதாவது பிரகிருதி ஜீத் ஆகணும். பிரகிருதி ஜீத் யார் ஆவாங்க அப்படின்னா மனதை வென்றவர்கள் தான் ஆக முடியும். எனவே நம்ம மனதை வென்று இந்த இயற்கையை வெல்ல வேண்டும். நம்ம இந்த மனதை வென்று உடலை வெல்லணும்னா மிக முக்கியமான தாரணை ஒன்று பாய்ஜி அவங்க சொல்கிறாங்க. அதாவது சன்ஸ்கார மிலன். ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவங்களும் 5 தத்துவத்தால் தான் இருக்கிறாங்க. அந்த ஆத்மாவும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவோடையும் நம்ம என்ன செஞ்சாகணும், சன்ஸ்கார மிலன் என்ற ஒரு பெரிய தாரணையை கொண்டு வரணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, போக போக இயற்கையினுடைய சீற்றங்கள், சுனாமி போல் நிறைய விஷயங்கள் வரலாம். அதுலேருந்தெல்லாம் ஆத்மா சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாகணும், ஒவ்வொரு ஆத்மாக்களோட சன்ஸ்கார மிலன் கொண்டு வரணும். உதாரணமாக இப்போ நீர் இருக்குது அப்படின்னா அந்த நீருக்கு ஒரு கெப்பாசிட்டி என்னென்னா நல்ல எண்ணங்களை அது சேகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இப்போ நம்ம அதற்கும் சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெறணும் அப்படின்னா, அதுலேருந்து சக்தி அடையணும் அப்படின்னா, நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா
ஒவ்வொரு ஆத்மாக்களுடையும் நம்ம மிலன்சார், அதாவது சன்ஸ்கார மோதல் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். அப்போ அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. எப்படி நீருக்கு நம்ம சக்தி கொடுக்கணுமோ, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லேருந்து சேஃப் ஆக்கிறதுக்காக நம்ம சக்தி கொடுக்கணுமோ, அதே போல் தான் இந்த உடலில் இன்னொரு தத்துவம் மிக முக்கியமானது. இந்த பிருத்திவி, இந்த உடலுங்கிறது நிலத்தை சார்ந்தது. அந்த நிலமான இந்த உடல், அதை நம்ம பல பிரச்சனைகள்லேருந்து சேஃபாக வச்சுக்கணும். அப்படின்னா பொதுவாக நிலத்திற்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா, அது வந்து வள்ளல் தன்மை கொண்டது. இந்த நிலத்தில் என்ன விதை போடுறோமோ அது அதற்கான பலனை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். பழமாக, நம்மளுடைய உணவாக, எத்தனையோ விதமாக அது என்ன செஞ்சுட்டே இருக்குது, நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நாமளும் ஆத்மாவுடைய 7 குணங்கள் மூலமாக, 7 குணங்களை இந்த உடல் மூலமாக எல்லாருக்குமே கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்ம கொடுத்து கொண்டே இருந்தோன்னா கடைசியில் வரக்கூடிய பெரிய பெரிய பூகம்பங்கள், நிலநடுக்கத்திலிருந்தெல்லாம் நம்ம ஈஸியாக சேஃபாக இருக்கலாம். அப்போ இயற்கைக்கு உடல் மூலமாகவும் 7 குணங்களினுடைய தானத்தை எப்படி இயற்கை நிலம் கொடுக்கிறதோ அதே போல் நாமளும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வாயு. அடுத்ததாக வாயு, காற்று இல்லையா? ஏற்கனவே நீர் பார்த்தாச்சு, நிலம் பார்த்தாச்சு, இப்போ வாயு. இந்த வாயு எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த காற்றுங்கிறது நிலத்தோட தொடர்பில் தான் இருக்கும். ஆனால் இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே பறக்க வைக்கும். வாயு என்ன செய்யும், நிலம் என்ன செய்யும், அதை கீழே கொண்டு வரும். ரெண்டுக்கான குணம் வந்து செயல்பாடுகளில் வித்தியாசமானது, ஆனால் ரெண்டுமே சேர்ந்தே தான் இருக்கும். சூப்பரான உதாரணம் பாய்ஜி சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய ஃபேமிலி லைஃப்பில் எல்லாரோடையும் நம்ம இருந்து தான் ஆகணும். அவங்களோட பிரிஞ்சுலாம் வாழ்ந்துட முடியாது. ஆனாலும் என்ன செய்யணும், அவங்க நம்மளை ஒரு பக்கம் இழுத்தாலும் அவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். அதே நேரத்தில் நாமளே நம்ம என்ன செஞ்சாகணும், உயர்ந்த நிலைக்கு அதாவது பரந்த நிலையில் இருப்பதற்காகவும் முயற்சி செய்யணும். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், பிரிக்க முடியாது. அப்படி தான் நம்முடைய லைஃப்லேயும் அனைவரோட கலந்து இருக்கணும், அதே நேரத்தில் லேசாக இருக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறாங்க. பாய்ஜி வந்து சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் விங்கினுடைய சேர்பர்சனாக இருக்கிறாங்க. அதனால் டெக்னிக்கலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்துல் கலாம் கூட அந்த விங்கில் இருந்தார். அவர்களுக்கு கூட கூப்பிட்டு அவங்க சயின்டிஸ்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஞானம் கொடுத்ததே சகோதரர் அவர்கள் தான். நம்முடைய அதாவது கோல்டன் ஜூப்ளி புக்கில் கூட அந்த படம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த காற்று போல் நாமளும் என்ன ஆகணும், லேசாகணும். அதுக்காக வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். சிலர்கிட்ட அதாவது சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம் ஏற்கனவே. அதனால் அதனுடைய தாக்கம் இப்பொழுதும் இருந்து விடக்கூடாது. அவர்களோட நம்ம இணைந்து செல்ல வேண்டும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் அப்படிலாம் வந்துடும். சாந்தி கூட சொல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அவங்களோட கலந்து இருக்கணும். அப்போது நாமளும் பாப்தாதா போல் லேசாக ஆகி நம்ம கர்மாதித்த நிலை அடைய முடியும். அதே போல் தான் சூரியன் அந்த சக்திங்கிறது, வெப்பங்கிறது சக்தி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, எந்த பொருளையுமே பசும் பண்ணிடும், அதனுடைய உருவத்தை என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அதே போல் நாமளும் அந்த சூரியன் போன்று மற்றவர்கள் எப்படிப்பட்ட கோபமான நிலையில் வந்தாலும் அவங்களுக்கு சக்தியினுடைய வைப்ரேஷன் கொடுத்து நம்மளை பார்க்கும் பொழுதே அவங்க என்ன செஞ்சிடணும், அந்த கோபங்கிறது போயிடணும். அதே போல் அசாந்தியான ஆத்மாக்கள் முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க என்ன ஆகிடணும், சாந்தி ஆகிடணும். அந்த அளவுக்கு சூரியன் போல் நாம் என்ன செஞ்சணும், மற்றவர்களை மாற்றக்கூடியவர்களாக ஆகணும். அடுத்ததாக ஆகாய தத்துவங்கிறது பறந்து விரிஞ்சது. அதே போல் நம்மளுடைய இருதயம், நம்முடைய உள்ளம் கூட ரொம்ப பரந்ததாக இருக்கணும். பரந்த உள்ளம் கொண்டவங்களாக நம்ம ஆகணும், ஆகாயம் போல். அப்படி நம்ம இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய குறைகள், பலகீனங்களை நம்ம மனசில் வச்சுக்கொள்ளாமல் நம்ம பரந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலையும் ஆகாச நிலையை அடையும். அப்படி இருக்கும் பொழுது ஆகாய தத்துவத்திலிருந்து வரக்கூடிய இன்னல்களான, அதாவது திடீர்னு அதாவது மேலேருந்து குண்டு மலைகள் பொழிவாங்க சொல்லியிருக்கார் பாபா. குண்டு மலை பொழிவாங்க, அப்புறம்
அப்புறம் வந்து திடீர்னு மேக கூட்டங்கள் அதிகமாக கலைந்து பெரும் மழை பொழியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சில இடங்களில் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட எந்த விதமான இயற்கையினுடைய தாக்கங்கள் நம்மளை தாக்காது. அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆகாயத்திற்கும் கூட நம்ம சக்திகளை கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் பரந்ததாக இருக்கணும். இதைத்தான் அந்த ஆகாயம் கூட விரும்புகிறது என்று சொல்கிறாங்க பாய்ஜி. இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் பிரம்ம பாபா இருப்பதை நான் பார்த்துருக்குறேன். அவர் கடைசி காலங்களில் இருந்த சமயங்களில் 4 வருடங்கள் அவருடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சௌபாக்கியம் எனக்கு கிடைச்சது. பிரம்ம பாபாவோட 69 வரைக்கும் 4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பாய்ஜி கூடயே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவர் கர்மாதித்த நிலையில் அவர் சரீரத்தை விடும் பொழுது கூட மதுபனில் தான் பாய்ஜி இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய படம் கூட இருக்கிறது, பிரம்ம பாபா கூட இருக்கக்கூடிய படம் எல்லாமே இருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் அவங்க எப்படி கர்மாதித்த நிலை அடைந்தாங்க அந்த அனுபவத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். பாபா வந்து இந்த கடைசி காலங்களில் மனதை வென்றவர்களாகவும் இந்த இயற்கையை வென்றவராகவும் இருந்தார். அதனால தான் அந்த காலங்களெல்லாம் நாங்கள்லாம் பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி போகும்போது கேட்க வேண்டியதே இல்லை கேள்விகள். மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனே பாபா சக்தி கொடுத்தாரு. அதுக்கான ஆன்சரை பாபா கொடுத்தாரு. தெளிவாச்சு அந்த நேரத்தில். அந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, மனதை வென்று வரக்கூடியவங்களுடைய குறைகளை பார்க்காம அவங்களுக்கான அந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சரை வழங்கக்கூடியவங்களாக ஆகணும். செமையான வந்து ஒரு அனுபவம் என்ன, அதாவது பாய்ஜி கூட இருந்ததுனால இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கிது. அதாவது அந்த 18 ஜனவரி அன்று பாபா வந்து எத்தனை மணிக்கு சரீரம் விட்டார் தெரியுமா? இரவு 9 மணின்னு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் சரீரம் விட்டாங்க. அப்போ இருந்து 18 ஜனவரி இரவு முழுவதும், அடுத்து 19ஆம் தேதி முழு நாள், 20ஆம் தேதி முழு நாள், 21ஆம் தேதி தான் இறுதி சடங்குகளை செய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எந்த விதமான சயின்ஸினுடைய டெவலப்மெண்ட்லாம் கிடையாது, இன்ஜெக்ஷன் போடுறது விஷயம்லாம் கிடையாது. ஆனால் பாபாவுடைய முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு மாற்றமோ ஒரு கருப்பான தன்மையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பிரம்ம பாபா இயற்கையை வென்றவர்களாக இருந்தாங்க. இந்த உடலை வென்றால் விடுவது என்பது இயற்கையை வென்றதாக அர்த்தம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் பிரம்ம பாபா. அதை நாங்கள் முன்னாடியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சௌபாக்கியம் பாருங்கள். அதே போல் நாமளும் பாபாட்ட இந்த ஜனவரி மாதம், வரதானி மாதம், பிரம்ம பாபாவுடைய அவ்யக்த மாதம், இதில் நம்ம திட சங்கல்பம் செய்யணும். நாமளும் பாபா போன்று, அதாவது மனதை வென்று இந்த அதாவது இந்த இயற்கையை வென்றவர்களாக பிரகிருதி சித்த ஆகணும் அப்படிங்கிற திட சங்கல்பம் செய்யணும். அதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். பிரம்மாச்சாரி, அதாவது நம்ம வந்து பவித்திரதா சக்தியை நம்ம தாரணை பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம டெய்லியே நம்ம பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரம்மாச்சாரி ஆகணும். பிரம்மானுடைய ஆச்சாரங்களை நாம் கடைப்பிடிக்கக்கூடியவங்களாகவும் ஆகணும். ஆக நம்ம பவித்திரமாக தான் இருக்கிறோம். மனதில் வீணான, அதாவது தீய எண்ணங்கள் கிடையாது, விகார எண்ணங்கள் கிடையாது. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, வீணான எண்ணங்கள், அவர்களை பற்றி இவர்களை பற்றி தேவையற்ற விஷயங்கள், இந்த வீணானதுலேருந்து முக்தி அடையணும்னு பாபா சொல்கிறாங்க. வேர்த்தசே முக்த் ஆகணும். பிரம்ம பாபா வந்து ஆரம்பத்தில் சந்தேசிகள் வந்து போக வைப்பாங்க. பாற்றி வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ போக வைப்பாங்க. இப்போ இருக்கிறது போல தான் நீங்கள் ஹிஸ்ட்ரிகளில் பார்த்துருப்பீங்க. 3 கதி இருக்கும். அதில் சந்தேஷ் போக் வைக்கும் போகும்போது பிரம்ம பாபா சென்டரில் குற மாட்டாங்க. ஒரு பக்கம் பிரம்ம பாபா, இன்னொரு பக்கம் மம்மாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த போகு போகக்கூடிய அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைங்க தான் போகலாம். அவங்க வந்து சென்டரில் உட்காந்துருப்பாங்க. மேலே சந்தேசி வதனத்துக்கு போயிட்டு மெசேஜ் வந்துடுவாங்க, மெசேஜ் கொடுத்துருவாங்க, பாற்றி போயிடும். அதுக்கப்புறம் பிரம்ம பாபா கேட்பாராம், அங்கே இருக்கக்கூடிய வதனவாசி பிரம்மா, இங்கே இருக்கக்கூடிய வதனவாசி இந்த சாக்காரவாசி என்ன வித்தியாசம்லாம் கேட்பாங்களாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அப்போ நடக்கும். ஆமாம். அப்போ வந்து அந்தளவுக்கு பாபா வந்து என்ன செஞ்சார், தன்னை அந்த சம்பூர்ண உடலோடு பார்த்து கம்பேர் பண்ணி புருஷார்த்தம் பண்ணார். அதே போல் நாமளுமே இந்த 5 தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சம்பூர்ண உடல், அதாவது சுட்சம் உடல், அது எப்படி இருக்குதுன்னு அடிக்கடி என்ன செஞ்சாகணும், அதை சோதனையிட வேண்டும்.
நாமளும் பிரம்ம பாபா போல், நாமளும் பிரம்மா தான், பிரம்மா குமார் குமாரிகள் தான், நாமளும் அந்த நிலை தான் அடைய போகிறோம். அதை அடிக்கடி நம்ம பார்க்க பார்க்க நம்ம பிரம்ம பாபா போல் அந்த நிலையை அடைய முடியும். ஆக பாபா முரளியில் அடிக்கடி சொல்கிறாங்க, நம்முடைய மனம் புத்தி கிளியராக இருக்க வேண்டும் இல்லையா. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாபா தான். அதாவது பாபா அந்த இறுதி சமயத்தில் நாங்களாம் பார்த்தோம், ஃபுல் டே தாதியை கூப்பிட்டுட்டு என்னென்ன எங்கெங்கே இருக்குது எல்லாமே முழு நாளும் சொன்னாங்க. ஆனால் இரவு 18 இரவு தன்னுடைய மன விருப்பத்தின்படி சரீரத்தை விட்டாங்க. அது மண் ஈச்சா, அதாவது என்ன சொல்லுவாங்க, மரணம்னு சொல்லுவாங்க. மனதுக்கு பிடித்த தான் விருப்பப்பட்டு விடுறது. உலகத்தை போல, உலகத்தில் இருக்கிறவங்க போல கிடையாது இல்லையா, இச்சா மரணம்னு சொல்லுவாங்க. அதே போல் நாமளும் உலகத்தார் போல் நம்முடைய மரணம் ஆயிடக்கூடாது. ஆமாம், தேவையற்ற விஷயங்கள்லேயே யோசிச்சுட்டு வீணான விஷயங்கள்லே இருந்துட்டு இருந்தேன்னா சரி வராது. பாபாவுடைய வதனத்தில் பல டிவி வச்சுருக்காராம் பாபா. பல டிவி வச்சுருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிவி வச்சுருக்காராம். எந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாபாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. பாபா அதுக்கான சக்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதுக்கான விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் யார் அதெல்லாம் கண்டுக்காமல் விகாரத்திலே மூழ்கி இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. பாய்ச்சி சொல்கிறாங்க, அதனால் என்ன செய்யணும், மனதையும் புத்தியும் கிளியராக பண்ணுங்கள். ஒருவேளை பாபா அப்படிப்பட்ட ஒரு செய்தி, ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குறாரு, பார்த்துட்டு கொடுக்கும் பொழுது நம்ம அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் புத்தி கிளியராக இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும், அது கிடைக்காது. வதனத்தில் டிவி இருக்குது, நம்மளுடைய புத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அந்த கேட்ச் பண்ணணும். அதுக்கு மனம் புத்தி கிளியராக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. அதாவது பாய்ஜி நமக்கு சொன்ன விஷயங்கள் மிக வேல்யூபிளான விஷயங்கள். ஆனால் அதில் அடிக்கடி பாய்ஜி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பிரதர் சொல்கிறாங்க. இந்த 18 ஜனவரி அப்பொழுது பாய்ஜி 21 ஜனவரி அப்பவும் கூட இருந்திருக்காங்க. அந்த இறுதி சன்ஸ்காரத்துக்கு முன்னாடி அந்த உடலை அதாவது என்ன செய்வாங்க, குளிப்பாட்டுவாங்க. அந்த காரியம்லாம் பாய்ஜி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஏக்தம் ஒரே அவருடைய பாடி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சான், எந்த மாதிரி ஹார்டாக இல்லை, நார்மல் பாடி போல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த இயற்கையை வென்ற நிலையில் பாய்ஜி இருந்திருக்கு, அதாவது பாப்தா பிரம்ம பாபா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கிளியர் பண்ணுறாரு. பிரதர் மிக, அதாவது மதுரை சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த இடம் பலமுள்ளி பிரதர் மற்றும் சாந்தா தீதியினுடைய நினைவை அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஆமாம், ஒரு முறை சாந்தா தீதி அகமதாபாத்தில் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது சந்திக்கும் பொழுது நான் உங்களுடைய காடியில் வரணும்னு கேட்டிருக்காங்க. இவர் டிரைவர், பிரதருக்கு இவர் தான் டிரைவர், எல்லாமே இவர் தான். அது அப்போ கேட்டபோது பாய்ஜிகிட்ட கேட்டுட்டு சாந்தா தீதியும் கூட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ சாந்தா தீதி கேட்டிருக்காங்க போகும்போதே, நான் குஜராத்தில் ஒரு சென்டர் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த விருப்பத்தையும் அவங்க மேஷா பாலன்பூரில் சென்டருக்கெலாம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அந்த வந்த அனுபவங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கூட்டிகிட்டு போயிட்டாராம். பார்க்கலன்னு சொன்னோன்னே அங்கே பாலன்பூர் போய் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடை வச்சு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம தீதி அகமதாபாத்தில் சரீரத்தை விட்டாங்க. பிரதர் பாய்ஜியோட இந்த அனுபவங்கள் நிறைய சொல்கிறாங்க. அவங்க 18 ஜனவரி அப்போ கூட அங்கே போயிருந்தாங்களாம். அதாவது பெரியவங்க யார் இருந்துட்டு போனாங்களோ அவங்க ஒரேடியாக போயிடுறதில்லை. எப்படி பாபா அங்கே இருந்துட்டு சக்தி கொடுக்குறாரோ அதே போல் நம்மளோட இருந்துட்டு போனவங்க நம்மளோடய இருந்து சர்வீஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இந்த அனுபவம்லாம் எனக்கு நிறைய ஏற்பட்டுருக்கு. இங்கே மதுரைக்கு வரணும் அப்படின்னுங்கிற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நான் 18 ஜனவரி அப்போ நான் பாபாட்ட இதை தான் கேட்டேன். பாபா இதை தான் எனக்கு சொன்னார், உனக்கு அதே ஒரு சக்தியை நீ அடைவாய், இங்கேயும் போய் அதெல்லாம் கொடுப்பாயின்னு சொன்னார். இந்த அனுபவம்லாம் எனக்கு 18 ஜனவரியில் சாந்தி ஸ்தம்பத்தில் ஏற்பட்டது. பாய்ஜி அதாவது சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்விங்கில் இருக்கிறதுனால நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வருவாங்க. சாந்தி ஸ்தம்பம் இல்லைன்னா பிரகாஷ் ஸ்தம்பம், அதே போல் சக்தி ஸ்தம்பத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது தாதிகளுடைய அனுபவங்கள் ஏற்பட்டதை நான்பிகேஸே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நிச்சயமாக நமக்கு முன்னோர்கள் போனவங்க யாராக இருந்தாலும் அவங்க அதே ஒரு வைப்ரேஷனை நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்கங்கிறத பிரதர் சொல்கிறாங்க.
இவருடைய பர்சனல் அனுபவம் சொல்றாங்க. பீஸ் பார்க்ல போய் மதுபனை சேர்ந்தவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அவர் வதனத்துல அதாவது 2 மாதம் அமைதியாக இருக்கக்கூடிய அனுபவத்தை அங்கே பண்ணியிருக்கிறாங்க பீஸ் பார்க்கில். அவங்க பட்டி பண்ணும்போது பாபா ரூமில் ஒரு முறை அமர்ந்திருக்கும்போது அவங்க குட் நைட் பண்ணுறதுக்காக தாதிகள்லாம் இங்கே வருவாங்க. பிரகாஷ்மணி தாதி எல்லா தாதிகளுமே பாபா அறைக்கு வருவாங்க. அப்போ ஒரு முறை பிரகாஷ்மணி தாதி வந்திருந்த போது இவர் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவங்க பின்னாடி இருந்து உட்காந்துட்டு அந்த தாதியினுடைய ஷக்காஸ் கிடைச்சதை அனுபவம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு அனுபவம் சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துலலாம் ஃபாரினர்ஸ் மட்டும் பாப்தாதாவை மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேஜுக்கு போவாங்க, மத்தியில் கூட்டு போவாங்க. அப்போ ஒரு முறை இவர் போயிருக்கும் பொழுது பாப்தாதாட்ட சக்தி அப்படி கிடைச்சது. இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னையும் சக்தி ஏறுது இல்லையா, அது போன்று பாப்தாதா ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன், அதாவது சக்தியை ஃபீட் பண்ண மாதிரியான ஃபீலிங் என்னுடைய சிறப்பான அனுபவமாக இருக்கிறது. பிரதர் சயின்டிஸ்ட் விங்கு சேர்ந்த அந்த அப்துல் கலாம் அவங்களுடைய ப்ரோக்ராம்லாம் ராஷ்டிரபதி பவன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. 15 நாளுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சான் டெல்லியில். அப்போ ரஜோரி கார்டன்லேருந்து ராஷ்டிரபதி பவன் போகணும் வரணும், காலையிலே போக வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் அந்த பனி பொழிவு அதிகமாக இருந்துச்சு. டிரைவ் பண்ணிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம், உங்களுக்குலாம் தெரியும். அந்த நேரத்தில் பாப்தாதாட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னென்னா நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு சக்தி கொடுக்கணும், அந்த பனிப்பொழிவு நீக்கணும் அப்படின்ட்டு. அப்போ 15 நாளுமே எனக்கு இந்த செய்யக்கூடிய அந்த பனிப்பொழிவிலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி கிடைச்சது. இது என்னுடைய சிறப்பான அனுபவமாக இருக்கிறது. 2025 ஒரு மாதம் தமிழ் பிரதர்ஸ்க்காக மலேசியாவில் இதே டயத்தில் போயிருந்தாங்களாம். அங்கே பட்டிகள் ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் சேவை பண்ணியிருக்கிறாங்க. 18 ஜனவரி கிளாஸஸ் கூட பாய்ஜி தான். அதாவது கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறதுன்னு இல்லை, பாப்தாதானுடைய செய்தியை நம்ம பரப்பியிருக்கிறோம். இந்த அளவுக்கு நடந்துச்சு அந்த அளவுக்கு நடந்துச்சுன்னா நம்ம பேச வேண்டியதே இல்லை. ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த செய்தி போய் இந்த வைப்ரேஷன் போய் சேர்ந்திருக்கிறது. சாந்தி கா और सबको बाबा का संदेश मिल गया. ஆமா, பாபாவுடைய செய்தியும் கிடைச்சிருக்குது. பாய்ஜி போல அந்த பவர்ஃபுல் சோல் வந்ததுனால மதுரையில் கோல்டன் ஜூப்ளி நடந்ததுன்னு 15 லட்சம் பேருக்கும் போய் மெசேஜ் சேர்ந்துருக்கு. இன்னும் முடியல கோல்டன் ஜூப்ளி. வரக்கூடிய விஐபிஸ்க்கு நாம் சேவை செய்யணும், அவர்களை மதுபனம் வரைக்கும் அழைச்சிட்டும் வரணும். ஓம் சாந்தி.